இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஆக்கி வச்சுக்க வேண்டியதான். கும்ஃபு ஃபைட்லாம் இப்போ தான் கட்டணும். சச்சாக் 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 சச்சாக். புரியா? அரை மணி நேரமாக போட்டு ஒரு மீன் தான் கிடச்சிருக்கு பார்த்துக்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு போட்டு தான் பிடிக்க போகிறோம் மீன், மைதா மாவு. இங்கே நம்ம மீன் பிடிக்க மைதா மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க போகிறோம். இங்கெல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வந்துட்டோம், நீராரெலாம் போட்டு எடுத்து வந்துட்டோம். ஸோ பயங்கரமாக போட்டுருவோம். வா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்போர்ட் மீன் பிடிக்கிறதுல உங்களுக்கு தெரியும். அவர் தான் வந்திருக்கு. அப்படி நம்ம தான் ஃபஸ்ட்டு நினச்சோம், அவரும் வந்துட்டு. அப்படி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிப்போம். எவ்வளோ பிடிக்கிறோன்னு பார்க்கலாம். மாவு போட ஆரம்பித்தாச்சு. மைதா அண்ட் கோதுமை மாவு இதுதான் வந்து ஜிலேபி பிடிக்கிறதுக்கு சூப்பர் ஒர்த்தான மாவு. ஸோ இப்படி தான் கலக்கணும். லைட்டாக தண்ணி கொஞ்சம் கலந்து அப்படியே சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி தான் நல்லா அப்படி பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் கலந்துக்கணும். ஸோ மைதா மாவு போட்டு தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு தான். ஏன்னா அப்போ தான் நல்லா க்ரிப்பாக அந்த முள்ளில் வந்து நம்ம கோத்தோம்னா க்ரிப்பாக இருக்கணும்னா மைதா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துக்கணும். ஸோ அந்த டைப்பில் கலந்துக்கோங்க. ஸோ கலந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ கிச்சானை இந்த மாதிரி வந்து நம்ம கயிறில் கட்டி கீழே தொங்க விட்டுருக்கணும். அப்போ தான் தண்ணிக்குள்ளே மீன் சொல்கிறதுனால சாகாமல் இருக்கும். ஸோ இதுமாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ நம்மளும் கலக்க போகிறோம். இது கோதுமை மாவு கவரில் எடுத்தோம்னா இது பார்த்திங்கன்னா மைதா, அவங்களுக்கு தெரியும், மைதா மாவு. ஸோ இது ரெண்டும் தான் மிக்ஸ் பண்ணி மீனுக்கு போட போகிறோம். தண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓ ஷிட். பொன்னாடி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரல. மதியம் வேணா எனக்கு பசி எடுத்துச்சு, அதான் நீ நீராக ஊற்றி எடுத்து வந்துட்டேன். ஸோ போட்டுடலாம். நீங்கள் வச்சுருக்கலாம், அப்புறமா தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைமிங் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு. நம்ம வந்து இதில் கலர் பவுடர் கலந்துருக்கோம், அதனால தான் கொஞ்சம் கலர் வரும். தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு கலர் வருது பாருங்கள். நம்ம மாவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஃபுல்லாக கலந்துட்டு காட்டுறேன் மக்களே. இதுதான் சரியான பக்குவம். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாகவும் இருக்கும், எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஆக்கி வச்சுக்க வேண்டியதான். கும்ஃபு ஃபைட்லாம் இப்போ தான் கட்டணும். சச்சாக் 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 சச்சாக். ஓகே மக்களே, ரெடி ஆகிடுச்சு பைட்டு. ஸோ இது போட்டு தான் நம்ம ஜிலேபி மீனை பிடிக்க போகிறோம். வாங்க பிடிக்கலாம். இது சிங்கிள் லுக்கு. ஸோ இது வேணாம், இது மேலே இருக்கட்டும். இதுதான் டபுள் லுக்கு, நல்லா லாங்காக போடுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். தலைவர் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கலாம், அவர் முதல்ல பிடிக்கிறாரு, நமக்கு இப்போ போட்ட உடனே கிடைக்குதான்னு பார்த்துடலாம். டபுள் லுக் ஃபிஷ்ஷிங்கில் நமக்கு பெருசாக மீன் வரைக்கும் கிடைச்சதே இல்லை. இன்றைக்கி கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை தான். பாருங்கள், இதுதான் டபுள் லுக்கு. லைட்டாக கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தலை போதும். வெயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டு லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. சும்மா லைட்டாக இப்படி சொருவி வச்சாலே போதும். ஓகே.
ஓகே, இவ்வளோ தான். இப்படி தான் வைக்கணும் மாவு, தெரியுதுங்களா? சூப்பர், இவ்வளோ தான் வேலை. வச்சாச்சு. ஸோ நம்ம போட போகிறோம். சாமியே சமயபுரத்து மாதிரிமா தான் எப்பயுமே நமக்கு. போட்டாச்சு. பிடிச்சிட்டியா? ஐயோ, ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சில, அப்புறம்னா ஏதோ ஒன்று பரவாயில்ல. பன்னி ஜிலேபி கிடச்சிருக்கு முதல் மீன். சூப்பர். நமக்கு என்ன மீன் கிடைக்கிறதுல பார்ப்போம். இவர் தான் பேசுகிறார். சத்து எல்லாம் சும்மாவா? ஓகே, கிடச்சி ஜிலேபி. மாவு போட்டு 2 துண்டி எப்படியா ஹேண்டில் பண்ணுற? டக்கு டக்குன்னு மாவு கோத்துட்டே இருக்கிறதா இருக்குது. எனக்கு ஒரு துண்டியே மெயின்டைன் பண்ண முடியல. கையில் போட்ட அப்படி பாருங்கள். மொதல் மீன் பிடிக்கிறது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மொதல் மீனே பிடிக்கல. ஃபிஷ்ஷிங்கில் அப்படி தான் ஆகும் சில டைம். ஒரு 2 மணி நேரம்லாம் கிடைக்காம அதுக்கப்புறம் கிடைக்கும். நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு மக்களே. எப்பா, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீன் ஒரு வழியாக கிடச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு மீன் டபுள் ஊக்கில் மாட்ட வேண்டிய ஜிலேபி இது சிங்கிள் ஊக்கில் மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஜிலேபியா? சூப்பரியா. அரை மணி நேரமாக போட்டு ஒரு மீன் தான் கிடச்சிருக்கு பார்த்துக்க. கார்டன் ட்ரெயில் பிடிக்க வந்திருக்கா அப்படி இந்த பையன். பார்க்கலாம் ஒரு ஸ்னேக் கிட்ட எதை பிடிக்கிறாரான்னு. ஹோய், தக்தியில் போனி ஆரம்பிச்சிட்டா. நமக்கு இந்த சைடில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு 1/2 கிலோக்கு மேலே தேத்திட்டா அப்படி. நம்ம இன்னும் ஒரு மீனோடு இருக்கோம். இதுதான் ஃபிஷர் மேனுக்கும் ஃபிஷ் பிடிக்க தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம். மாட்டிக்கிச்சுன்னு டக்குன்னு ஈரு மாட்டிக்கிச்சு. அது மாட்டிட்டு தானே கிடக்குறாரு. சத்தியெல்லாம் வேற லெவல். இன்னைக்கு பெருசுலாம் அப்படி ஈக்குது. இந்த ராடில் அப்படி வருது. சைடில் எதுக்கு பாரு, எதிர மாட்டிருக்கு பாரு. அநியாயத்துக்கு தலையே விட்டுறதா உள்ள அடிச்சட்டில் கையெல்லாம் வலிக்குது. போடு. அதுதான் தூக்கு மேலே டக்குன்னு இங்கே ஓடுற போடு. ஏந்திரியா? உட்காந்து அதை அப்படியே விட்டுரு. இங்காட்டியா அப்படியே பிடிச்சிட்டு பிடிச்சிட்டே காட்டான். அங்கே காட்டியா வீடியோவில் இந்த மாதிரி சைஸாக மாட்டுச்சுன்னா டக்கு டக்குன்னு கிடச்சிரும். ஒரு கிலோ 3-4 மீன் வந்தாலும் 1 கிலோ வந்துடும். மக்களே, இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். எல்லாமே ஒரு சைஸான சைஸ் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எடை போய் போட்டு பார்க்கணும் வீட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.